போயில விட்டு போவாள் தான். நல்லா இருக்கும் பிரதர். சென்னையில் தாம்பரம். என் மேலே சாமி வரும். சாப்பிடணும் குணாசேகர் பிரதர். இன்னொன்று என்னன்னா, நான் தாம்பரம் சொன்னா தாம்பரம் வெஸ்டா இஸ்டா எஸ்டா வஸ்டான்றது. எது இதுவா? இதை காட்டுறியா? எங்க காட்டுற கை? இதை தானே காட்டுறேன். அது வேண்டாம். புதுசு ஒன்று இருந்தது இன்னொன்று. அதே எங்க அது உள்ள எடுத்துச்சு. 2 இருந்தது. துவச்சது இப்படி உல்டா பண்ண வேண்டிய தனியாக அப்படி மாட்டிட்டேன். சரி விடு. ஏன்னா உள்ள இருக்கும், இப்படி கவுத்து விட்டா கீழே குப்பை கீழே விழுந்தா நல்லா பார்த்தேன். தேங்க்யூ குமார் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் பூபதி பிரதர். இப்போ என்ன அதுக்கு சொல்லுங்கள். ஹாய் கங்குலி, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அக்கா அண்ணா பேரை டாக்டர் போடுங்க. இதோ உங்களுக்கு இப்போதான் என் தலை குளிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அதுக்குள்ள கஞ்சா குடிக்கிறியா அதை குடிக்கிறியா கேட்குறீங்க. எங்கம்மா இருக்கு அந்த கமெண்ட்? அது விடுமா, அது ஃபேக் ஐடியா. அது நீ ஏமா அதை படிக்கிற? ஃபேக் ஐடியா இருந்தாலும் நான் சொல்றேன், விடு, கண்டுக்காத. இரவு வணக்கம் பிரேம்குமார் பிரதர். நமஸ்தே. நான் பாட்டு வானத்துல இருக்க நட்சத்திரத்தை பார்த்து உட்காந்துதான் உங்களுக்கு கஞ்சா அடிக்கிற மாதிரி இருக்க. அவங்க அப்படிதான். எனக்கு பேக் பெயின் இருக்கு, அதனால நான் அப்படி உட்காந்து பேசுறேன். எவ்வளோ கொடுமையா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஃபீல் என்ன. உங்களுக்கு என்ன குடிக்கிற மாதிரி இருக்கு, தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கு, எல்லா ஒரு ஃபீலும் இருக்கும் உங்களுக்கு. லைவ்ல உட்காந்துன்னு யாராவது அப்படி செய்வாங்களா? அடிக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டு இப்போ எந்த பழக்கமும் இல்லை எனக்கு. என்கிட்ட வந்து கேட்குறீங்க. இவங்கிட்ட சரசம் பண்ணுவேன். உங்க அம்மா அப்பா எல்லாம் உங்களை பெற்று விட்டாங்க. அதனால தான் லைவ் பக்கமே. விஜய் விலாக் நல்லா இருக்கீங்களா? விலாக்ஸ் பிரேம்குமார் வாங்க. தேங்க்யூ மை குக்கிங். நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ, மகிழ்ச்சி. மகா பிரபா, என்னதான் உங்களுக்கு லைவா கைவா? நீங்க வர்றதே இல்லை லைவ் பக்கம். என்ன பழக்கம் இது? ரொம்ப மாறிட்டீங்க மகா பிரபு. நான் தான் இன்னைக்கு சமையல் மீன் குழம்பு, மீன் வறுவல். மகா பிரபு, உங்களை நான் எங்க வச்சிருந்தேன் நானும் இப்படி பண்ணிட்டீங்க. ஏன் வர்றதில்லை பிரபு லைவுக்கு? இதுல வேற ஸ்பேனர் கொடுக்கலான்ற வேற கவலை மகா பிரபு. அதனால தான் வரலையே என்னன்னு தெரியல. அவங்களால பேச முடிய எப்படி சொல்கிறதுனா, அவங்களுக்கு பேக் பெயின் அதிகமாக இருக்குது. அவங்களால ஸ்டடியாக உட்காந்து பேச முடியல. நான் சரி பக்கத்தில் உட்காந்து அந்த வழியில் மூச்சு சுவாசம் கூட விட முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து ரெஸ்ட் தான் எடுக்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? வீட்டில் ஏதாவது செஞ்சு தானே ஆக வேண்டியிருக்கு. எதுவும் செய்யாமல் அப்படியே விட முடியாது. அதனால் நான் அப்படி இருக்கு எனக்கு உடம்பு. அதே தான் ஜீவா பிரதர். யாருக்கு பேக் பெயின் இருக்கோ அவங்களுக்கு தெரியும் இந்த ஃபீல் எப்படி இருக்கும். இது குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. மணிகண்டன் மகேஸ்வரி, நல்லா இருக்கீங்களா பிரதர்? லைவ் வந்தால் வீட்டில் திட்டுறாங்களா? பொய் பொய் பொய். எதுக்கு எதுக்கு? இல்லை ராஜேஷ் பிரதர், நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணலாம். மகா பிரபு சாப்பிடணும் பிரதர், இன்னும் சாப்பிடல. மகா பிரபு என்ன சாப்பிட்டீங்க? என்ன மீன் வாங்குனீங்களா? எப்படி இருக்கீங்க? காணாங்கத்தை மீன், சங்கரா மீன், இறால் வாங்கணும். இது மீன் மார்க்கெட் போகணும். இன்னும் அந்த மீன் குழம்பு வச்சு இன்னும் மாடு கஞ்சி தண்ணி குடிக்க இவளுங்க கிட்ட ஒன்றும் லைவா. ஆமா பிரபு, நீங்க லைவ் வந்துட்டாங்கன்னா நீங்க பிங்கி வாய குட்டி கோயில் வாடி. பிரபு, நீங்க எங்க லைவ் காட்டி உங்க வீட்டுல ஒன்றும் திட்ட மாட்டாங்க. நீங்க எந்த லைவ் பாக்குறீங்க? உங்க ஒய்ஃப் கட்டியிருக்காங்க. நம்ம லைவுக்கு வந்தா திட்ட காது வலிக்குதா? மழை இல்லை, மழை இல்லை. தேங்க்யூ சுரேஷ். நல்லது.